இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்க பிரபலங்களோட லிஸ்ட் விஜய் டிவி இன்னைக்கு ஒவ்வொரு நபரா வெளியிட்டு வராங்க. ரியாலிட்டி ஷோ ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கு விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வருது. இதையொட்டி கடந்த சில நாட்களாகவே யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுல இடம் பெறுவாங்க அப்படின்றது குறித்து யூகங்கள் வெளிவந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற போட்டியாளர்களோட லிஸ்ட் விஜய் டிவி இன்னைக்கு ஒவ்வொரு நபரா வெளியிட்டு வராங்க. அந்த வகையில தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அழைச்சிக்கிற திவாகரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல குறிப்பா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா பிரபலம் அடைஞ்ச நபர் திவாகர் தன்னை டாக்டர் திவாகர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இவரோட செயல்களால சமூக வலைதளங்கள்ல அதிகம் ட்ரோல் செய்யப்படுற நபரா இவரு மாறி இருக்காரு. நடிகர் சூர்யா நடிச்சு வெளியான கஜினி திரைப்படத்துல ஒரு ஸ்டைலான காட்சியில சூர்யா கையில ஒரு தர்பூசணிய வச்சு நடிச்சிட்டு இருப்பாரு. திவாகர் அந்த காட்சியை ரீக்ரியேட் செஞ்சு தன்னை பிரபலப்படுத்தினது மூலமா அவரே தன்னை வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அழைச்சிக்க ஆரம்பிச்சாரு. அவர் தன்னோட பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகளால பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்காரு. சமீபத்துல நடிகை ஷகிலா அப்படின்றவங்க சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல திவாகர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சாதி ரீதியா பேசி ஒரு ஆவண கொலைய நியாயப்படுத்துறதாகவும் பிற சமூகங்களை இழிவுபடுத்துறதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. இது போன்று நடிகர் சூரி மற்றும் யூடியூப் பிரபலம் ஜிபி முத்து போன்றோரை பத்தி பொது வெளியில விமர்சிச்சு பேசினதன் மூலமா இவரு கவனம் பெற்றிருந்தாரு. அவரோட செயல்பாடுகள் எரிச்சலை ஏற்படுத்துறதா சொல்லி பலருமே திவாகரை கேலி கிண்டல் செஞ்சுட்டு வராங்க. சர்ச்சைக்குரிய நபரான வாட்டர்மெலன் ஸ்டார் இருந்துட்டு வர நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் போனா பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.